குலுக்க ஆரம்பித்தால், நாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி ஒரு செகண்ட் ஆட ஆரம்பித்தால், சர்வசாதாரணமாக அதை புரிந்து கொள்வேன். கொழும்பு போன்ற பிரதேசங்களில் மெயின் வீதிகளில் இருக்கின்றவர்கள் ஒரு கண்டெய்னர் நைட்ல போகல நிலம் என்ன செய்யும், ஆடுறது விளங்கும். ஒரு கண்டெய்னர், சர்வசாதாரண ஒரு கண்டெய்னர் அப்படியே நிலத்துல போகல ஒரு ஆடுறது விளங்கும். ஒரு மலையை ஒரு இடத்துல இருந்து எடுத்தா நிலம் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல உள்ள ஒரு பெரிய ஒரு மலையை ஒரு இடத்துல இருந்து அகற்றினால், சர்வசாதாரண மெதுவா அகற்றினாலேயே மனிதனால் தாங்க முடியாது, மனிதனால் தாங்க முடியாது. ஒரே நேரத்தில் முழு பூமிக்கும் இது நடந்தால், இந்த நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் முழு பூமிக்கும் நடந்தால் மனிதனால் கற்பனை பண்ண முடியாத ஒன்றை அல்லாஹு தாலா வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா இன்னும் சொல்லுகின்ற பொழுது, வதகூனுல் ஜிபாலு கல்ஐஹன், மலை இருக்கிறதே கொட்டப்பட்ட பஞ்சுகளை போன்று ஆகிவிடும், கொட்டப்பட்ட பஞ்சுகளை போன்று ஆகிவிடும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இன்னும் சொல்கிறான், மிருகங்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அந்த நிமிடத்திலே சகோதரர்களே, நாங்கள் இன்று நிம்மதியாக இருக்கிறோம் என்றால் மிருகங்களுக்கு அல்லாஹு தாலா காடு என்ற ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறார். அதிலே சிங்கம், புலி, கரடி என்று கொடூரமான மிருகங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு நினைத்தால் இந்த பகுதிக்கு வர முடியும், எங்களுக்கு நினைத்தால் அந்த பகுதிக்கு போக முடியாது. போவதென்றால் பெரிய ஆயுதங்கள், பாதுகாப்புகளோடு நாங்கள் போவோம். ஒரு கொஞ்சமாவது அதிலே ஒரு தடங்கள் ஏற்பட்டால் எங்களுக்கு பாதிப்பு இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அதற்குரிய இடங்களை அதற்கு வைத்திருக்கிறான். மறுமை நாளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, வைதல் ஐஷாரு உத்திலத், கற்பனையான ஒட்டகங்கள் கணக்கெடுக்கப்படாமல் விடப்படும். வைதல் புஹூசு ஹுசிரத், கொடூரமான மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும், ஒன்று திரட்டப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதாவது கொடூரமான மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும் என்றால் மனிதன் அப்படியே திரட்டப்படுகின்ற பொழுது அதோடு சேர்த்து நாங்கள் ஒதுக்குகின்ற இடங்களில் மிருகங்களும் கொடூரமான மிருகங்களும் சேர்த்து ஒன்று திரட்டப்படும் என்றால் மனிதனால் நிம்மதியாகவும் கற்பனையோடு இருக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்கள். அல்லாஹு தாலா கொடூரமான மிருகங்களை பற்றி அப்படி சொல்லி காட்டுகிறான். அதுபோன்று இந்த பூமியின் பெரும் பகுதியாக இருக்கக்கூடிய கடல்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான், வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் தீமூட்டப்படும் என்று சொல்கிறான். கடல்கள் தீமூட்டப்படும் என்றால், கடல் வத்தும் என்றால் அது ஒரு அம்சம், கடல் தண்ணீர் இங்கே வரும் என்றால் இன்னொரு அம்சம். கடல்கள் தீமூட்டப்படும் என்று சொன்னால் மனிதன் அந்த பயங்கரத்தை பார்க்கவே முடியாது. மனிதன் ஒரு இலங்கை நாட்டில் நாங்கள் ஒரு தீவில இருக்கிறோம் என்று வையுங்கள், சூழ இருக்கின்ற கடல்கள் தீமூட்டப்படும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பயங்கரமாக எரியும், எவ்வளவு பெரிய தாக்கத்தை நடுவிலே உள்ள மக்களுக்கு கொடுக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கடல்களை பற்றி அப்படி சொல்கிறான். வானத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வைதஸ்ஸமாஉ குஷிதத், வானம் அந்த அதாவது சுருட்டி எடுக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு அகற்றப்படுகின்ற பொழுது, ஃபைதன் ஷக்கத்திஸ் ஸமாஉ ஃபகானத் வர்தத்தன் கத்திஹான், இன்னொரு சூறாவிலே வானம் பிளந்து விடும், ஒன்றோடொன்று மோதி பிளந்து விடும், அந்த பகுதி சிவந்த ரோஜா பூ போல் பாட்டு மாறிவிடும், சிவந்த ரோஜா பூ போன்று அந்த இடம் மாறிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, கபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எங்களது உறவுகள், சொந்தங்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வைதல் குபூரு புஸிரத், அல்லாஹ் தஆலா கபர் எடுக்கப்படும் என்று சொல்லவில்லை. புஸிரத் என்று சொன்னால் நாங்கள் ஒரு இடத்திலே மண்ணை போட்டு ஒரு தாச்சியில் இப்படி ஆட்டுவோமே, அது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். புஸிரத், கபர்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு சிதறடிக்கப்படும். உள்ளே இருக்கக்கூடிய கபர்கள் எல்லாம் வெடிக்கின்ற அந்த வெடிப்பிலே காரியம், இந்த தங்கம், வெள்ளி போன்றவைகள் வெளியே வந்து விழுகிறது என்று சொன்னால் அந்த கபர்களுடைய எலும்புகள், அந்த பிணங்கள் எல்லாம் வெளியே வந்து விழும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வைதல் குபூரு புஸிரத், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த பூமியை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு சுனாமி அடித்த ஒரு நல்ல உதாரணம் அது. அந்த பிரதேசங்களை போய் பார்த்து ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் அவைகளை எடுப்பதற்கு, அடக்குவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். எத்தனை பேர் போனார்கள்? 1,00,000 பேர். 1,00,000 பேருடைய உயிர்களுக்காக எத்தனை பேர் அதிலே கஷ்டப்பட வேண்டி இருந்தது. அடக்குவதற்கு என்ன பாடுபட்டார்கள், எவ்வளவு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சகோதரர்களே, இது முழு பூமிக்கும் நடக்கும் என்றால், ஒரு சர்வசாதாரணமாக இந்த பூமி விடப்படும் என்றால், அதுல யாரும் எஞ்ச மாட்டார்கள் என்றால், அந்த பூமியை கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த முதல் சூரிலே அவ்வளவு நடக்கும். நடந்து முடிந்தால் பூமி ஒரு விதமான கோலத்திலே இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த பூமியை துண்டாடி ஒரு விதமான கோலத்திலே இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்படும், இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்படும். சகோதரர்களே, இந்த மாதிரியான சிதறல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தை பேசுவான். இந்த மாதிரியான சிதறல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தை பேசுவான். யாருடைய பூமி இது? சர்வசாதாரணமாக ஒரு வீடு இருந்தால், ஒரு சர்வசாதாரணமாக எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருந்தால்
அதிலே எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு காலம் நாங்கள் பொறுப்போம்? எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், அவன் எங்களுக்கு விருப்பமில்லாத நடவடிக்கை செய்தால் வேறு, எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்தால் எவ்வளவு காலம் பொறுப்போம்? 1 வருடம் 2 வருடம். அதுவும் எங்களுக்கு ஆற்றல் இல்லாது விட்டால் அந்த செகண்டே வெளியேற்ற முடியும் என்றால் அத்தனையும் செய்வோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ அஹதும் மின்கும் அஸ்பர மினல்லாஹி, உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது, உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. வ இன்னஹும் லயதஊன லில்லாஹி ஸாஹிபத்தன் வ வலதன் வ இன்னல்லாஹ லா யுத்இமுஹும் வ யுஸ்ரிபுஹும், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மனைவியும் பிள்ளையும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் சாப்பாட்டையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மனைவியும் அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றவர்களுக்கும் அல்லாஹ் சாப்பாடையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனை விட பொறுமைசாலி யாரும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 20 வருடம் வளர்க்கின்ற ஒரு மகன் எங்களை பார்த்து நீ தந்தை அல்ல என்று சொன்னால் பொறுப்போமா? எந்த நடவடிக்கை எடுப்போம்? சர்வசாதாரணமாக பிறப்புக்கு மாத்திரம் நாங்கள் காரணமாக இருந்தோம், உருவாக்கத்திற்கும் பிறப்புக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த ரப்புல் ஆலமீன் இணை வைக்கப்படுகிறான். அவனுக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றன, அவனுக்கு மனைவி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டும் அல்லாஹ் அவனுக்கு சாப்பாடையும் உணவையும் குடிப்பதற்கு நீரையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவனை விட பொறுமைசாலி கிடையாது என்று சொன்னார்கள். சகோதரர்களே, ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு நாள் கோபப்படுவான். அந்த கோபப்படுதல் இருக்கிறதே அதிகாரமிக்க ரப்புல் ஆலமீன் கோபப்படுகின்ற கோபப்படுதல். சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் நடந்த பின்னால் அல்லாஹு தஆலா பேசுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த நேரத்தில் யத்துபில்லாஹு அஸ்ஸவஜல் யௌமல் கியாமத்தி சமாவாத்தி அஸ்ஸவஜல், இந்த இவைகள் எல்லாம் நடந்த பின்னால் அல்லாஹு தஆலா வானங்களை சுருட்டி கையிலே எடுப்பான். சும்மா யாஹுதுகுன்ன, அவைகளை பியதிஹில் யும்னா, வலதிலே சுருட்டி கையிலே எடுப்பான். பின்னர் சொல்லுவான், அனல் மலிக், நான் தான் மன்னன். ஐனல் ஜப்பாரூன், பெருமை அடித்துக் கொண்டு அதிகாரம் காட்டிக் கொண்டிருந்தவர்கள் எங்கே? பெருமை அடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் நான் தான் என்று அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா கேட்பான். பின்னர் தும்ம யத்பில் அர்லீன பிஷிமாலிஹி, அனைத்து பூமிகளையும் அல்லாஹு தஆலா தனது இடது கையால் சுருட்டி எடுப்பான். தனது வலது கையால் சுருட்டி எடுப்பான். இந்த ஷிமாலி, அதாவது அல்லாஹு தஆலாவுக்கு வலதும் இடதும் உள்ளது என்று வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் பலகீனமானவைகள். பியமீனிஹி, இரண்டுமே வலது என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் தான் சஹீஹானவைகள். அல்லாஹு தஆலா தனது மறு வலது கையால் இந்த பூமிகளை சுருட்டி கையிலே எடுப்பான். சும்மா யகூல், பின்னர் சொல்லுவான், அனல் மலிக் அனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பிரூன், நான் தான் மன்னன், நான் தான் பெருமைக்குரியவன், பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா கேட்பான். ஃபலா யுஜீபு அஹத், அவருக்கு பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த கேள்வி கேட்கின்ற நாளில் இந்த பூமியில் பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஃபிரௌன் வாழ்ந்த பூமி, நும்ரூத் வாழ்ந்த பூமி, இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுங்கோலர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி. ஆனால் அனைவரும் பிணமாக கிடப்பார்கள், பதில் சொல்லுவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த வசனம் குர்ஆனிலும் வருகிறது. அதாவது வானங்கள் பூமியை சுருட்டி எடுக்கின்ற வசனம். அதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, இவர்கள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை, அல்லாஹ்வை எப்படி கௌரவப்படுத்த வேண்டுமோ அப்படி கௌரவப்படுத்தவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அனைத்து நிகழ்வுகளும் நடந்த பின்னால், ஒரு பயங்கரமான நிலைக்கு இந்த பூமி மாறிய பின்னால், இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், மறுமை நாள் வரக்கூடிய அந்த நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எப்படி மறுமை நாள் எந்த சூழலிலே வரும் என்பதை சொல்லுகிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் மறுமை நாளுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன, இந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து வருகின்ற பொழுது இப்பொழுது மறுமை நாள் வந்து விடும் என்று எங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறார்கள். சகோதரர்களே, மறுமை நாளுக்கு அடையாளம் சொன்ன அதே இஸ்லாம் நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கலம் ஹெல் பஸர், கண்ணிமை